நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், வேறு எந்த யூஸுமே இல்லை. ஏஐ டூலில் வந்து நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், நல்லது அல்லாததுக்கும் பயன்படுத்தலாம். ஸோ ஏஐ டூவில் வந்து நாங்கள் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் மெயினாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, வேறு எந்த பர்பஸ்க்காகவும் இல்லை. ஸோ நீங்கள் முன்னாடியே தமிழில் பார்த்துருப்பீங்க, யூடியூப் வீடியோ வந்து பவர் பாயிண்ட் பண்ணுறதுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யூடியூப் வீடியோ வந்து பவர் பாயிண்ட் பண்ணுறது எப்படி இருக்கும். ஸோ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விதத்தை நாங்கள் ட்ரை அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ வீடியோவில் வந்து ஒரு ஸ்டெப்பாக காட்ட போகிறோம். நீங்கள் பண்ணும்போது பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு ஃப்ளோ சார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ இருக்குது. யூடியூப் வீடியோ தான் தேவையில்லை. நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் இருந்தாலும் ஓகே, அது பிடிஎஃபாக இருக்கலாம், டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், வேறு ஏதாச்சும் இருக்கலாம். ஸோ அது இன்ஃபர்மேஷன் இருக்கும். யூடியூப்லேருந்து நம்ம எப்படி பவர் பாயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் ஃப்ளோ சார்ட். ஃபஸ்ட்டு யூடியூபோட ஒன் ஆஃப் த வீடியோ எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து ஏஐ மாடல், ஜெமினி, சாட் ஜிபிடி, ஃப்ரீஃப்ளெக்சிட்டி, ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய, இதுதான் இல்லை, இன்னும் நிறைய. அந்த ஏஐகிட்ட நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். அந்த ப்ராம்ப்ட் கொடுத்தோன்னா அவுட்புட் கிடைக்கும் இல்லையா, அந்த அவுட்புட்டை வந்து பைலட்டில் கொடுக்குறோம். பைலட் கொடுத்தா அது வந்து பவர் பாயிண்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். பட் நம்ம மேனுவலாக ஒரு டிசைன் தான் நம்ம மேனுவலாக பண்ணி ஆகணும். ஃப்ரீ இது. அதே இது ஜெமினி ஏஐயில் கிடைக்கிற அவுட்புட், ஜெமினி ஏஐ, சாட் ஜிபிடி, ஃப்ரீசிட்டி, வேறு ஏதாவது ஏஐ நீங்கள் யூஸ் பண்ண அந்த ஏஐயில் கிடைக்கிற அவுட்புட் எடுத்து நான் காமாவில் கொடுத்தா காமா வந்து எக்ஸலண்டாக பண்ணி கொடுத்துரும். என்ன ஒரு கண்டிஷனாக, காமா ஏஐயில் வந்து லிமிட்டட் தான். நீங்கள் இப்போ கோபிலைட் பண்ணுற மாதிரி 10 ஃபைலை டவுன்லோட் பண்ண முடியாது. இங்கே வந்து நீங்கள் 2-3 அது சம் கிரேட் சிஸ்டம் இருக்குது. அது காலி ஆகிடுச்சுன்னா அவ்வளோ நீங்கள் பண்ண முடியாது. அதுக்கு பேமெண்ட் தான் போய் ஆகணும். பட் கோபைலட்டில் அது மாதிரி கிடையாது. ஃப்ரீயாக இருக்கணும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஒரு வேளை நீங்கள் ட்ரை பண்ணும்போது சுச்சுவேஷன் மாறி இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். இப்போதைக்கு நம்ம 1 by 1 பார்க்கலாம் வாங்க. உதாரணத்துக்கு நான் பைத்தான் சொல்லிக் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். என்னோட முதல் கிளாஸுக்கு நான் போகும்போது பவர் பாயிண்ட்டை வச்சு சொல்லிக் கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக யூடியூப்பில் வந்து சில வீடியோக்களை பார்க்குறேன். ஸோ எந்த வீடியோ வச்சு பவர் பாயிண்ட் ரெடி பண்ணலான்ட்டு. ஓகேங்களா? ஸோ ரெடி பண்ணி பார்க்கும்போது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸோ இந்த வீடியோ எடுத்துக்கலாம். ஸ்கிப் பண்ணி முடிச்சா வீடியோ வச்சு ஸோ பாஸ் பண்ணிடுங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த மோர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டிஸ்கிரிப்ஷன், அதில் மோர் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இந்த ஷோ டிரான்ஸ்கிரிப்ட் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போது நமக்கு இந்த வீடியோக்காக டிரான்ஸ்கிரிப்ட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த டைம் இருக்குது. இந்த டைம் ரிமூவ் பண்ணுறதுக்காக 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு டைம் ஸ்லாப்பை எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல் டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் டெஸ்ட் பண்ணியாச்சு. டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜெமினி ஏஐக்கு வரப்போகிறோம். ஓகே, ஜெமினி ஏஐக்கு வரப்போகிறோம். ஸோ ஜெமினி ஏஐக்கு வந்தாச்சு. இப்போ நாங்கள் காப்பி பண்ணது வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். அங்கே காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் த டெக்ஸ்ட் பிலோ இன்டு PowerPoint presentation. Each distinct point or paragraph in the original message should correspond to a separate slide. டூ நாட் சம்மரைஸ். ஸோ நீங்கள் என்னென்னா அந்த மெசேஜ் கொடுத்துட்டு டூ நாட் சம்மரைஸ்ன்னு ஆட் பண்ணணும். இல்லைனா என்ன ஆகுனா சம்மரைஸ் பண்ணி சின்னதாக கொடுத்துரும். ஸோ அவங்க இருக்க கண்டென்ட் அப்படியே வேணும்னா டூ நாட் சம்மரைஸ்ன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுலாம் வந்து அந்த வீடியோவில் இருந்த டிரான்ஸ்கிரிப்ட் சார். ஸோ நம்ம கொடுத்த பேருக்கு என்ன ஆகுதுன்னா ஜெமினியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சு. இது மாதிரி ஸ்லைடு 1 வந்து இன்ட்ரோடக்ஷன் எப்படி வரணும். ஸோ செகண்ட் சைடு வந்து ஓவரால் கோர்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. தேர்ட் சைடில் வந்து பைத்தானோட ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் ஒவ்வொரு சைடும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து நம்ம இந்த மெசேஜை வந்து காப்பி பண்ணி கோபைலட் ஏஐகிட்ட கொடுக்க போகிறோம். கோபைலட் கொடுத்து அது கிட்டேருந்து அவுட்புட் வாங்க போகிறோம். ஸோ நான் இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறதுக்காக இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிவிட்டு கோபைலட் ஏஐகிட்ட வரேன். கோபைலட் அதேமாதிரி காப்பி பண்ண மெசேஜை வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஸோ இதான் மெசேஜ். இந்த மெசேஜை வந்து கோபைலட் வந்து என்ன செய்யணும், ஸோ என்ன செய்யணுன்றதை வந்து இப்போ நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ என்ன டைப் பண்ணி வச்சு காப்பி பண்ணிட்டேன். ஸோ என்ன சொல்லுங்கள், கிரியேட் த ஃபாலோயிங் மெசேஜ் இன்டு பிபிடி வித் பிளாக் பேக்ரவுண்ட் அண்ட் ஒயிட் ஃபாண்ட் யூஸிங் அப்ரோப்ரியேட் டிசைன். இது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம கோபைலட்டில் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி வருதுன்னு செக் பண்ணலாம் அவுட்புட்டு. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். கோபைலட் வந்து பைத்தான் இன்ட்ரோடக்ஷன் அந்த பிபிடியை ரெடி பண்ணிடுச்சு. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன்.
ஸோ ஓப்பன் பண்ணும்போது நம்மளாக தான் மேனுவலாக டிசைன் வந்து ஆட் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம தான் டிசைன் வந்து மேனுவலாக ஆட் பண்ணுறதுனால இட்ஸ் ஓகே. எங்கே டிசைன் ஸோ ஒவ்வொரு ஸ்லைடும் வந்து என்ன டிசைனில் இருக்கணும். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்லைடும் என்ன டிசைனில் இருக்கும் நம்ம இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இது மாதிரி கொடுத்துக்கலாம் ஒரு ஸ்லைடும். இதனால தான் ஒவ்வொரு ஸ்லைடும் நம்ம தான் வந்து டிசைன் வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணாது. ஸோ இதுதான் அந்த மேனுவல் ஒர்க். நம்ம மேனுவல் ஒர்க்காக பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி நம்மளாக ரெடி பண்ணிக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, யூடியூப்ல இருக்க டிரான்ஸ்கிரிப்டை காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி ஜெமினியில் கொடுத்து அதை பவர் பாயிண்ட்க்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்கிறோம். நமக்கு அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது. அந்த அரேஞ்ச் பண்ண பாயிண்ட் எடுத்து வந்து நம்ம கோபைலெட் கொடுத்து பிபிடியாக எனக்கு கொடுனா பிபிடியாக கொடுத்துருச்சு. ஓரலாக கொடுத்தது நம்ம தான் இந்த டிசைன்லாம் செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி பண்ணணும். ஸோ இதான் மேனுவல் ஒர்க் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. நம்ம இப்போ இதே மெசேஜை வந்து காமா ஏஐயில் கொடுத்தா என்ன பண்ணுன்னு செக் பண்ணலாமா? சரி வாங்க, இப்போ நம்ம காமா ஏஐக்கு போகலாம். ஸோ இதான் காமா ஏஐ நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரீ தான், நானும் பே பண்ணலாம் வாங்கல, ஃப்ரீ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ கிரியேட் பண்ணலாம் ஒரு பவர் பாயிண்ட். ஸோ கிரியேட் நியூன்னு இருக்குது. நான் பேஸ்டின் டெக்ஸ்ட் நான் டெக்ஸ்ட்டை வச்சு கிரியேட் பண்ணதாலும் பண்ணலாம். நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்து பவர் பாயிண்ட் ரெடி பண்ணால் பண்ண முடியும். யூஆர் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் வந்து இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். நம்ம இப்போ கிரியேட் பண்ணதை வச்சு நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட் வச்சு நம்ம பவர் பாயிண்ட் ரெடி பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். நம்ம காப்பி பண்ண பிபிடியை நம்ம காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரெசன்டேஷன் நம்ம பிபிடி தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ப்ரெசன்டேஷன் கிளிக் பண்ணி பண்ணி கொடுங்க. ஸோ கொடுத்தாங்க ஃப்ரீ ஃபார்மு. உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லைட் ஃபார்மேட் வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு ஸ்டைலில் என்ன வருமோ அதே மாதிரி செட்டப்பில் இங்கே இருக்கும். இல்லை ஃப்ரீ ஃபார்மில் இருந்தாலும் நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா. நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கங்க, ஆட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து ஸோ இதான் பவர் பாயிண்ட் தீம். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுன்றதை நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு இந்த பாயிண்ட்டு எனக்கு இந்த டிசைன் வேணும்னு நான் முடிவு பண்ணேன்னா, சப்போஸ் எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கனால நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணுறேன். ஸோ கோட் இந்த டெம்ப்ளேட் எப்படி இருக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஒவ்வொரு டெம்ப்ளேட்டும் கிளிக் பண்ணும்போது அது நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் எலக்ட்ரிக் கொடுத்து பார்க்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிக் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஜென்ரேட் பண்ண சொல்லிடுங்க. ஸோ நீங்கள் இப்போ ஜென்ரேட் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம், எப்படி வருதுன்னு அவுட்புட் பார்க்கலாம். காமா ஏ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்குது. காமா ஏ வந்து பவர் பாயிண்ட் ரெடி பண்ணிட்டு நமக்காக. ஸோ பாருங்கள், கோபைட்டில் வந்து வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் நமக்கு கிடைச்சது. அதை நம்ம மேனுவலாக ஆட் பண்ணோம். பட் காமா ஏயில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை மட்டும் கொடுத்தோன்னா அதுவாக இமேஜ் எந்த பொசிஷனில் என்ன மாதிரி வரணும், ஒவ்வொரு ஸ்லைடும் என்ன மாதிரி வித்தியாசத்தில் இருக்குன்னா நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குது. ஸோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதுவாக அந்த கண்டென்ட்லேருந்து டிசைன் போட்டு அந்த டிசைன் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அது காமா ஏ அதுக்கிட்ட இருக்க எல்லா பவர் பாயிண்ட்டும் அனலைஸ் பண்ணி அது எந்த மாதிரி டெம்ப்ளேட் இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும், என்ன மாதிரி இமேஜ், என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட், ஸோ அந்த பேஸ் ரெடி பண்ணி அது கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்கலாம் நமக்கு எப்படி கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, வா, நல்லா பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் இதோட ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே போய் இந்த மாதிரி பவர் பண்ண நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைட் இன்ட்ரோடக்ஷன் டு பைத்தான், இதுவே நல்லா இருக்குது. பிகினர் கைட் நல்லா இருக்குது. அடுத்து ஸோ கோர்ஸ் ஓவர்வியூ நல்லா டிசைன் பண்ணியிருக்கு. ஓவர்வியூ, ஸோ அது எப்படி க்ரோத்தை காமிக்குது, எந்தெந்த வருஷத்தில் எப்படி இருந்து எப்படி டெவலப் ஆகுதுன்னு, பைத்தானோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் பைத்தானோட பாப்புலாரிட்டி சொல்லுது. ஸோ இதே வந்து நம்ம உட்காந்து இந்த பவர் பாயிண்ட் ரெடி பண்ணால் மினிமம் 3 hours ஆச்சும் எடுக்கும். அதுக்கு முன்னாடி பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டேட்டாவும் கலெக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி பிக்சர் வந்து கரெக்டான பிக்சர் வந்து ப்ளேஸ் பண்ணி டெக்ஸ்ட் அரேஞ்ச் அந்த பாக்ஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம். எக்ஸலில் வந்து எக்ஸ்பர்ட்டாக வந்து அவங்க வேணால் ஒரு 1/2 hour 1 hour முடிக்க முடியும். நார்மல் பர்சனாக நார்மல் எக்ஸல் யூஸ் பண்ணுறவங்க இந்த வேலை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும். பட் அந்த 3 மணி நேரம் டைமை வந்து காமா ஏஐ வந்து ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சிருப்பாங்க. ஈவன் லெஸ் தென் 15 நிமிஷம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணோம், யூடியூப்ல வந்து நம்ம டிரான்ஸ்கிரிப்ட் எடுக்கிறோம். டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்து காமா ஏஐ
யூடியூப்ல இருந்து டிரான்ஸ்கிரிப்ட் எடுக்கிறோம். அதை வந்து ஜெமினி AI கிட்ட கொடுத்து ஜெமினி AI தான் இல்லை, நீங்கள் ஓப்பன் AI, சாட் ஜிபிடி, ஃப்ரீ ஃபெசிலிட்டி, ஸோ நிறைய AI இருக்குது. உங்களுக்கு எந்த AI கன்வீனியாக இருக்கும் அந்த ஏஐயில் ப்ரெசென்ட் பண்ணி அந்த AI கிட்ட வந்து ப்ராம்ப்ட் வந்து என்ன சொல்றீங்கன்னா பவர் பாயிண்ட் கிரியேட் பண்ண போகிறேன், எனக்கு ஏற்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட் மெசேஜை ஸ்பிளிட் பண்ணி கொடுனா அந்த AI கொடுத்துரும். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து கோபைட்டில் போட்டு பிபிடி ரெடி பண்ணால் சாதாரணமாக இருக்கும். அதே மெசேஜை வந்து காப்பி பண்ணி வந்து கமா ஏஐயில் போட்டிங்கன்னா அவுட்புட் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன வேணால் சொல்லலாம் அதை பற்றி, பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் ரியலைஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் லேர்னிங் பர்பஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அதை ட்ரை பண்ணிட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மற்ற ஏஐயோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் சொன்னது வந்து எங்கேயாச்சும் பாயிண்ட் விட்டு போயிருந்தாலோ இல்லை ஏதாச்சும் சரியாக இல்லைனாலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வர வீடியோவில் நான் சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுறேன். இவ்வளோ நேரம் கவனித்ததுக்கு ரொம்ப நன்றி.